ஆனா அதுக்கான கனவுகளை தாண்டி நீ அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் மட்டும்தான் உன்னை கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்க்கும். இப்போ நம்ம எப்பவுமே 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் இருக்கிறது நம்மள பேஸ் மாதிரி. அது அங்கதான் நம்ம ரொம்ப அடிப்படையா தேவைகளுக்கு மட்டும் கத்துக்குவோம். 6 to 8 அப்படிங்கிறது அதுக்கு மேல நடுற சில சில செடிகள் மாதிரி. இந்த 9th 10th 11th 12th இருக்குல்ல, அதுதான் நம்ம போற பேஸ்மெண்ட். ஒரு பெரிய பில்டிங் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னா அதோட பேஸ்மெண்ட்டை பொறுத்து தான் இருக்கும். கரெக்டா? பேஸ்மெண்ட்னா என்ன? அடித்தளம். அந்த அடித்தளம் அப்படிங்கிறது எங்கிருந்து உருவாகும்னா 9th இருந்து தான் உருவாகும். ஏன்னா 8th வரைக்கும் நம்ம ஒரு ஜாலியான வாழ்க்கைக்குள்ள ஈஸியா பாஸ் பண்ணி அப்படி இப்படின்னு வந்துடும். ஆனா 9th வரும்போது தான் ப்ராக்டிகல்ஸா நம்ம என்னென்ன ஃபேஸ் பண்ண போறோம், நமக்குள்ள நம்மளோட பாடியை மெட்டமாலஜியா மாறும், சில விஷயங்கள் மாற்றப்படும். அது மாற மாற நமக்கான அறிவுகள் வளர ஆரம்பிக்கும், நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். இதை சூஸ் பண்ணலாமா, இதை சூஸ் பண்ணலாமா, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் எப்போ நமக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 9th இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த 9th நீ எதை ஃபோக்கஸ் பண்ணி ஓட ஆரம்பிக்கிறியோ, கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறியோ, அதுதான் உன்னை கரெக்டான பாதையில கொண்டு போவோம். நான் ஒரு போலீஸ் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா அதுக்கு நான் ஒரு என்சிசில சேரணும், அதுல இருந்து ஒரு சர்டிபிகேட் வாங்கணும், அதுக்கு அடுத்து +2 முடிச்சதுப்ப நான் என்ன பண்ணணும், அதுக்கு என்ன எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிறது இங்கிருந்து தான் ஆரம்பிக்கும். உனக்கு கரியர் கைடன்ஸ் அப்படிங்கிறது இங்கிருந்து தான் ஆரம்பிக்கும். நீ 8th பிளான் பண்ணனா அது இங்க வரைக்கும் வருமானு தெரியாது, 6th பிளான் பண்ணா இங்க வரைக்கும் வருமானு தெரியாது. அதுக்காக கனவுகளோட ஓடி வரலாம். பட் 9th இருந்து நீ என்ன பண்ண போற, 10th எவ்வளவு மார்க் எடுக்க போறேன், 11th 12th முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது இங்கிருந்து தான் ஆரம்பிக்கும்.